கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. உபாகமம் 28வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த வசனத்தை நாம் முழுமையாக வாசித்தோம் என்றால், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். அன்பானவர்களே, கர்த்தருடைய கட்டளைகள், அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்பவர்களாக இருந்தோம் என்றால், நாம் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும், எல்லா வேலைகளும், நாம் கர்த்தர் சமூகத்தில் என்ன காரியத்துக்காக நாம் எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோமோ அந்த ஜபத்துக்கெல்லாம் நாம் தேவனாய் கர்த்தர் பதில் தருகிறவராகவும், அந்த ஜபம் அது என்ன காரியமாக இருந்தாலும் அந்த காரியங்களை கைகூடி வர செய்கிறவராகவும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. நாம் அப்படியே ஜெபிக்கலாம். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவா என்று இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு கூட மகிமையாக இடைப்பட்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் சாமி, எந்த சூழ்நிலையிலும் அப்பா நாங்கள் பின்மாற்றத்தில் போய்விடாதபடி, உபத்திரவங்களோ பாடுகளோ அப்பா சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது அப்பா எங்களுடைய சுய புத்தியை சார்ந்து நாங்கள் நடக்காமல் உம்முடைய கட்டளைகளுக்கு அப்பா உம்முடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடந்தோம் என்றால், உமக்கு பிரியமான வழியில் நாங்கள் நடக்கும் போதும் அப்பா நீர் எல்லா விதத்திலும் எங்களுக்கு போதுமானவராயும், நீர் எங்களுக்கு உதவிகளை செய்கிறவராகவும், வழி இதுவே என்று அப்பா உம்முடைய நல்வழியில் எங்களை வழி நடத்துகிற தேவனாகவும் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா. அதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிற ஏசப்பா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். வருகிற நாட்களில் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன். நீ கையிட்டு செய்கிற காரியங்களை எல்லாம், அந்த வேலைகளையும், உன் வீட்டு களஞ்சியங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவரே, நீ யாரோ ஒரு சிலருக்கு மகிமையாக இடைப்பட்டு அப்பா நீ உம்மாலே சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகளுக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.